சண்டே ஆனால் மீன் சாப்பிடும் குடும்பமா நீங்க? அப்ப இந்த மீனை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் முக்கியமான ஒன்று உணவு. உணவு இல்லாவிட்டால் யாராலும் உயிர் வாழ முடியாது. உணவுகளில் எத்தனையோ வகைகள் இருக்கிறது. பழங்கள், காய்கறிகள், அசைவ வகைகள் என்று பல வகைகள் இருக்கிறது. நாம் எல்லோரும் உணவுக்கு என்று பல ரூபாய்களை செலவழித்து வருகிறோம். இப்போது எல்லாம் யூடியூப்களை ஓபன் செய்தாலே ஃபுட் வீடியோ தான் அதிகமாக வருகிறது. அதைத்தான் நாமும் அதிகமாக விரும்பி பார்க்கிறோம். குழந்தைகள் எல்லாமே அந்த ஃபுட் பிளாகர்ஸ் போடும் வீடியோவிற்கு காத்திருந்து லைக் செய்து பார்க்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு ஃபுட் கலாச்சாரம் நம்மிடையே வளர்ந்து வருகிறது. அதுவும் என்னென்ன உணவுகள் என்று வகுக்க முடியாத அளவிற்கு உணவுகளை எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. நல்ல உணவு எல்லாம் இப்போது குழந்தைகளுக்கு பிடிப்பதே இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட், பர்கர், பீட்சா போன்ற உணவுகள் தான் குழந்தைகள் அதிகமாக விரும்பி உண்கிறார்கள். முந்தைய காலத்தில் நாம் சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் குழந்தைகளுக்கு இப்போது பிடிப்பதே இல்லை. ஏனென்றால் அந்த அளவில் சைனீஸ் உணவுகள் நம் நாட்டிலேயே படர்ந்து கிடக்கிறது. ஆனால் சைனீஸ் உணவு வகைகளை சாப்பிடுவதால் நம் உடம்பிற்கு எந்தவித நல்லதும் கிடையாது. முழுவதுமாகவே தீமைதான். வயிறு ஃபுல்லா ஆகிவிடுகிறது. கேன்சர் போன்ற பல நோய்கள் வருகிறது. ஏனென்றால் அதில் அஜினமோட்டோ என்ற ஒரு ரசாயனம் சேர்க்கப்படுவதால் அது நம் உடம்புக்கு நல்லது கிடையாது. நாம் என்ன மாதிரியான உணவுகளை உண்ண வேண்டும் என்றால் அரிசி வகை உணவுகளை உண்ணலாம். மீன், காய்கறிகள், சிக்கன், மட்டன் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம். இதுபோன்ற உணவுகளை நாம் தவிர்ப்பது முற்றிலும் நல்லது. சாப்பிட ஆசையாக இருந்தால் நாம் அதை வீட்டிலேயே செய்து சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. அது மாதத்திற்கு ஒரு தடவை என்றால் மிகவும் நல்லது. நாம் சண்டே என்றாலே நம் வீட்டில் எல்லாம் நான்வெஜ் தான். ஏனென்றால் சண்டே தான் அனைவருக்கும் விடுமுறை. அந்த நாளில் தான் எல்லோரும் பிடித்ததை வாங்கி உண்போம். அதில் அதிகமாக வாங்குவது சிக்கன், மட்டன், மீன். எல்லோரும் அதிகமாக விரும்பி வாங்குவார்கள். என அதில் விட்டமின் சத்துக்கள் அதிகம் இருக்கிறது. எப்போதுமே நாம் சங்கரா, இறால், வௌவால் போன்ற பல வகை மீன்களையே வாங்கி உண்போம். ஆனால் மிகவும் சத்து நிறைந்த ஒரு மீன் இருக்கிறது. அது பார்ப்பதற்கு மீன் போன்றே இருக்காது. அதில் முள் இருக்காது. பார்க்க ஆக்டோபஸ் போன்று இருக்கும். அதன் பெயர்தான் கணவாய். இந்த மீனில் எவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. ஆனால் நாம் அதையெல்லாம் வாங்கி உண்பதே கிடையாது. ஏனென்றால் அது மீன் என்று நமக்கு பல பேருக்கு தெரிவதில்லை. ஆனால் அந்த மீனில் எவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள். மீன்களை போன்ற இல்லாமல் பார்ப்பதற்கு பளபளப்பாகவும் வெளிர் வெண்மை நிறத்தில் முள் மற்றும் செதில்கள் இல்லாமல் தலையில் 8 கைகளுடன் பெரிய கண்களுடன் காணப்படும் மீன்தான் கணவாய் மீன். இதற்கு ஸ்குவிட் ஃபிஷ் என்று ஆங்கில பெயரும் உள்ளது. கண்கள் பெரியதாகவும் ரம்பத்தினை போன்ற பற்களும் 2 துடுப்புகள் வாலில் அமைந்திருக்கும். சிறிய வகை மீன்கள் மட்டுமே இதன் உணவு. எதிரிகள் இதனை தாக்க வந்தால் கருப்பு மை போன்ற திரவத்தினை வெளியிட்டு தன்னை தற்காத்துக் கொள்ளும். உடல் மெல்லியதாக இருப்பதனால் தூண்டில் வைத்து பிடிக்கின்றனர். மேலும் இதில் பல இனங்கள் இருப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒமேகா 3 ஊட்டச்சத்துடன் 90% காப்பர், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் நிறைந்துள்ளது. ஆக்சிஜனேற்ற பண்புகள் உடைய செலினியம் உள்ளதால் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு வலு சேர்க்கிறது. உடலில் ஏற்படும் அலர்ச்சிகளை தடுக்கும். தலைமுடி வளர்ச்சிக்கும் உதவும். தோள்பட்டை வலிகள் சரி செய்யும். கொழுப்பு அமிலங்கள் இதயத்திற்கு ஆபத்து ஏற்படும் நோய்களை தடுத்து இதயத்தினை வலுப்படுத்தி பாதுகாக்கிறது. இதயம் மற்றும் தமனியில் படிந்து காணப்படும் கொழுப்புகளை அகற்றுவதால் இதனை கொழுப்பு மீன்கள் என்ற பெயரும் உள்ளது. புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ளதால் உடல் எடையை அதிகரிக்காமல் வைத்திருக்க உதவும். வைட்டமின் B1, B2, B3, ADEK போன்ற வைட்டமின் சத்துக்கள் உள்ளதால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவினை அதிகரிக்க விடாமல் சீராக வைத்திருக்கும். நீரிழிவு நோய்களால் ஏற்படும் அபாயத்தினை குறைக்கும். பாதரசம் குறைவாக உள்ளதால் அனைவராலும் சாப்பிடக்கூடிய உணவாக உள்ளது. தைராய்டு பிரச்சனை ஏற்படுவதை தடுக்கிறது. மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் அதிக அளவில் கிடைக்கிறது. உடலுக்கு தேவையான இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் இரத்த வெள்ளையணுக்கள் அதிகரிக்கிறது. உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் அதிக அளவில் உள்ளதால் இந்த கணவாய் மீன்களில் குழம்பு, கிரேவி, வறுவல் வைத்து சாப்பிட்டால் உடலுக்கு நன்மை பயக்கும். அதனால் இனிமேல் 2 வாரத்திற்கு ஒரு முறையாவது கணவாய் மீனை வாங்கி நம் குழந்தைகளுக்கும் கொடுத்து நாமும் உண்போம். இதனால் நமக்கு எவ்வளவோ சத்துக்கள் கிடைக்கிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.